ஹாய்ங்க. நான் வந்து எப்போவுமே வந்து பானையில் வந்து செடி வைப்பேன். பானையில் வந்து வேஸ்ட்டாக போகிற பானை, அந்த விரிசல் விட்ட பானை, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி செடி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் என்ன அப்படின்னா, சீக்கிரம் வந்து நீர் வந்து சீக்கிரம் வெயிலுக்கு காயாமல் இருக்கும். அதே சமயம் நம்ம செடி வந்து எந்த நேரமும் ஈரப்பதத்தோடையே இருக்கும். நம்ம வந்து அடிக்கடி தண்ணி ஊற்றணுன்னு கூட அவசியம் இருக்காது. அந்த தண்ணி ஊற்றுற தண்ணி அப்படியே வந்து இருக்கும். அதனால செடி நல்லா செழிப்பாக வளரும். இது செடியெல்லாம் நிறைய கட்டிங்ஸ் போட்டுட்டேன். அதுக்கு பிறகு தான் அப்படி இருக்குது. நல்ல ஈரப்பதத்தோடு நல்ல செழிப்பாக வளரும். இப்போ ரீசெண்டாக தான் இது மாதிரி நான் வச்சேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் மண்ணில் தான் எல்லாமே வச்சிட்ருந்தேன். இது வந்து செவ்வாழை நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு. அது மாதிரி பானையில் வந்து இந்த புதினா கட்டிங்ஸ் எல்லாமே நான் வைப்பேன். எல்லா செடிகளுமே அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இது இஞ்சி கொத்து வச்சுருக்கேன். மண்ணில் குட்டி குட்டியாக இஞ்சி வந்து விட்டுருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது. குட்டி குட்டி இஞ்சிலாம் இப்போ தான் வெளியில் வருது. நிறைய வச்சுருக்கேன். வேஸ்ட்டாக போகிறது, காஞ்சி போகிற இஞ்சி எல்லாத்தையுமே நான் முளைக்க போட்டுருவேன். அதே மாதிரி நிறைய இதில் வந்து செடி வளர்த்துருக்கேன் நான். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இது வாசல் முன்னாடி இருக்கிறதுனால எப்போவுமே வாசல் வந்து ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும். கதவை திறந்தாலே வீடு ஃபுல்லாக கூலிங்கான காற்று தான் வரும். நீங்களும் அது மாதிரி வைங்க. ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.